விஷச்சாராய் சம்பவத்தை கண்டித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிராஜன் வழங்க கேட்கலாம். ஹரிராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம், மாதவச்சேரி, சேஷசமுத்திரம், வீரசோழபுரம், திருவங்கூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கடந்த வாரம் விஷசாராயம் குடித்தனர். அதில் 60 பேர் உயிரிழந்த நிலையில் 150க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து தற்பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த சம்பவத்திற்கு காரணமான திமுகவினரை உடனடியாக பதவி விலக செய்ய வேண்டும் என்றும், இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த சம்பவத்தில் உண்மை தன்மையை கண்டறிவதற்காக தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும். இது சிபிஐ விசாரணை நடத்தினால் உள்ளூர் திமுக ஆளுங்கட்சியினருக்கு அது சாதகமாக அமையும் என்பதால் கண்டிப்பு அவசியம். இதனை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும், அப்படி மாற்றாத பட்சத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக பிரேமலதா அறிவித்துள்ளார்.